والإسلام ديني ومحمدا رسول الله. கல்வி எல்லாம் வேஸ்ட்டு, செல்வந்தான் மஸ்ட்டு அப்படின்னு பேச வந்திருக்காங்க நமது மதரசாவின் மாணவி ஜெசிலா அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் முஸ்தஃபா வ நபியிஹில் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. செல்வம் தான் உயர்ந்த வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும் என்று உரக்க சொல்ல வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து கிணத்து தவளை ஒன்று வந்துச்சு. யாருன்னு தெரியுதா? நம்ம சமீஹாதான். மேடையில் நின்று அழகா பேச சொன்னா கிணத்துக்குள்ள இருந்து கத்துற மாதிரி கத்திட்டு போறான் நம்ம சமீஹா. எப்படிமா சேர்ல எல்லாம் உட்காரும்? ஏமா சேர்ல எல்லாம் உட்கார்ந்துருக்கு? ஏன்பா சமீஹா, உன்னாலதான் முடியலையே, ஏன் இப்படி போட்டு கத்துற? சரி கத்துனியே, அதுல ஏதாச்சும் ஒண்ணு உருப்படியா இருந்துச்சா? ஒன்றும் இல்லை. நடுவர் அவர்களே, நம்ம சமீஹா இந்த மை கல்விக்காக, இந்த பரிசு கல்விக்காக, இந்த பள்ளிவாசல் கல்விக்காக, சாப்பிட்ட பிரியாணி கூட கல்விக்காக, அப்படி எப்படின்னு கத்துறா? கல்விக்காகத்தான். யார் இல்லைன்னா நான் என்ன கேட்குறேன், உங்க படிப்பால இதெல்லாம் வாங்க முடியுமா? நாங்க எங்க பணத்தை வச்சு இந்த உலகத்தையே வாங்குவோம். ஆனா உங்க படிப்பால ஒரு 2 ரூபாய் பிளேட்டை வாங்க முடியுமா? அல்லது ஒரு குண்டூசியத்தான் வாங்க முடியுமா? கண்டிப்பா வாங்க முடியாது. கீழே கடந்து பொறுக்கலாமே தவிர உங்க படிப்பால அதை வாங்க முடியாது. உங்க படிப்பால ஒரு குண்டூசிய கூட வாங்க முடியலன்னா அப்புறம் எதுக்காக அந்த படிப்பு? ஏமா படிக்கிறீங்க? குண்டூசி கூட வாங்க முடியாத படிப்பு தேவைதானா நமக்கு? அதனால தான் நாங்க செல்வத்தை பத்தி பேச வந்திருக்கிறோம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு பணத்தால் எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றது தெரியுமா? அன்னைக்கு சுதேசி கப்பல் வாங்குறதுக்கு வஉசி பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டப்ப ஹாஜி பக்கீர் முகமது அவங்க தான் 2 லட்சம் கொடுத்து உதவி செஞ்சாரு. கப்பல் வாங்க பணம் கொடுத்து நம் நாட்டு மானம் கப்பல் ஏறாமல் காப்பாத்தினாரு. அவர் ஹாஜி பக்கீராவா இருக்க போய் கொடுத்தாரு. இவங்கள மாதிரி ஒன்றும் இல்லாத பக்கீர் சாவா இருந்தா கொடுத்திருப்பாரா? கண்டிப்பா முடியாது. பக்கீர் சாவா இருந்தா எப்படி கொடுக்க முடியும்? நடுவர் அவர்களே, அறிஞர் பெர்னாட்ஸ் ஆட்ட பணத்தை பத்தி கேட்கப்பட்டிருந்துச்சு. அப்ப அவர் பணம் ஒரு பொக்கிஷம், அதை நிறைய பேர் தவறா நினைக்கிறாங்க, அதனால தான் காலங்காலமா ஏழையாவே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் பொழைக்க தெரியாத இந்த 2 பேரை பத்தி தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அருமையான நடுவர் அவர்களே, இவங்க பணத்தை பத்தி குறை சொல்ல வந்திருக்காங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? பள்ளி மின் வபுதவுல்லா, நீங்கள் தொழுகை முடிந்து விட்டால் பூமியில் பரவி சென்று எனது அருளை தேடுங்கள். இவங்கள மாதிரி முட்டாளா வீட்டில் உட்காராதீங்கன்னு சொல்றான். பாத்தீங்களா நடுவர் அவர்களே, அல்லாஹ்வே அருள்னு சொன்ன வார்த்தையை போய் இவங்க நாசம்னு பேச வந்துட்டாங்க. நம் சமீஹா இந்த பணம் நாசத்தை ஏற்படுத்தும், இந்த பணம் அழிவை ஏற்படுத்தும், அப்படி எப்படின்னு கத்துறா. ஏங்க நாசத்தை ஏற்படுத்துது? ஆட தெரியாத கூத்தாடி தெரு கோடலா இருக்குன்னு சொன்னாலாம், அந்த கதையாவில் இருக்குது. பணத்தை முறையா சம்பாதிச்சு சேமிச்சு வெற்றி பெற்றவர்கள் இல்லையா? நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அன்பு மனைவி கதீஜா அலி அவங்க செல்வ சீமாட்டி. அவங்க பணத்தை முறையா சம்பாதிச்சு அதை தீனுக்காக செலவழித்தார்கள். அதனால தான் அல்லாஹ்வே அவங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டான். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? பணத்தால தான் அவங்க அந்த பாக்கியத்தை அடைஞ்சாங்க. அந்த பணத்தை போய் அழிவுன்னு சொல்லலாமா? நடுவர் அவர்களே, என்னம்மா சொல்றாங்க, இன்னைக்கு படிப்பால தான் முன்னுக்கு வர முடியும், படிப்பால தான் உயரத்துக்கு போக முடியும்னு. இன்னைக்கு படிப்பில்லாமல் வெறும் செல்வத்தை கொண்டு மட்டும் எத்தனை பேர் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள் தெரியுமா? அடுத்து என்னமோ இவங்க தான் கல்வியவை கண்டுபிடிச்ச மாதிரி கல்வின்னு கத்துறாங்களே. நான் கேட்குறேன், இன்னைக்கு எங்களை மாதிரி பல செல்வந்தர்கள் உதவி செய்யலைன்னா அந்த ஸ்கூல் வந்திருக்குமா, அந்த காலேஜ் வந்திருக்குமா, ஒரு வேலையில் சேர முடியுமா, இல்லை 4 காசு தான் சம்பாதிக்க முடியுமா? நீங்கள் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கே பணம் தானுங்க காரணம். அந்த பணத்தை போய் அழிவுன்னு சொல்லலாமா? ஏறி ஏனியவே எட்டி உதைக்கலாமா? ஏனியை ஒட்டி எட்டி உதைக்கலாமா? என்னப்பா நியாயம்? இன்னைக்கு எல்கேஜி சேர்க்கிறதா இருந்தா கூட 10,000 கொண்டா 15,000 கொண்டான்னு கேட்குறான். உங்க படிப்புக்கே பணம் தானுங்க காரணமா இருக்குது. அந்த பணத்தை போய் மிதிக்க வரலாமா? இன்னைக்கு 1ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாதவன்லாம் பதவியில இருக்கான். கையெழுத்து கூட போட தெரியாதவன்லாம் கல்வி அமைச்சரா இருக்கான். என்ன காரணம்?
பணம் தாங்க, பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்னு சும்மாவா சொன்னாங்க? ஏன்பா படிச்ச அறிவாளிகளா, படிப்பு தான் பெருசு, பணம் எல்லாம் தூசுன்னு பேச வந்திருக்கீங்களே? உண்மையிலேயே பணம் தாங்க பெருசு. அந்த பணத்தை வச்சு இந்த உலகத்தில் எதை வேணாலும் வாங்கலாம். ஆனால் உங்கள் படிப்பை வச்சு டீ கடையில் போய் ஒரு 10 பைசா இல்லாமல் டீ கடையில் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வாங்க பார்க்கலாம். சுடுதண்ணி எடுத்து மூஞ்சில ஊற்றுவாங்களே தவிர டீ எல்லாம் தரமாட்டாங்க. ஐயோ, சுடுதண்ணியை மூஞ்சில ஊற்றுவாங்களா? ரொம்ப பயமாவில் இருக்கு. உங்க படிப்பால ஒரு கிளாஸ் டீக்கு வழி இல்லை, பெருசா படிப்பு கல்வின்னு பேச வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஒரு செல்வந்தரை கண்டா உலகமே மரியாதை கொடுக்குது. அவருக்காக எந்த வாசலானாலும் திறக்குது. அவரது புன்சிரிப்புக்காக எத்தனையோ உள்ளங்கள் ஏங்குது. அவரது கணிப்பு சத்தம் கேட்டாலே எத்தனையோ கால்கள் தானாக எழுந்திருக்குது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? பணம் தாங்க. ஒரு செல்வந்தருக்கு அவ்வளவு மரியாதை இருக்குது சமுதாயத்தில். ஆனா உங்களை மாதிரி படிச்சவங்க ஒரு வேலையில சேர்றதுக்கு எத்தனை பேரோட காலில் விழுக வேண்டியதா இருக்குது. நம்மோட மானத்தை குழி தோண்டி புதைக்கிற அந்த கல்வி நமக்கு தேவையா? எனவே நடுவர் அவர்களே, உயர்ந்த வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பது கல்வி அல்ல செல்வம் தான் என்ற நல்ல தீர்ப்பை வழங்கி இவர்களுக்கு சாட்டையடி கொடுப்பீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அல்லாஹு அக்பர். என்னம்மா இடி மின்னல் மழை மூணுமே மொத்தமாக வந்துட்டு போன மாதிரி இருக்கு இல்லையா? என்னடா இவங்க பேசும்போது கல்வி தான் முக்கியம்னு தோணுச்சு, இவங்க பேசுகிறத பார்த்தா பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது உனக்கே.